யாழ்ப்பாணத்தில் இவ்வாண்டிற்கான வர்த்தக திருவிழா இன்றைய தினம் ஆரம்பமானது. மிகவும் கோலாகலமான முறையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வர்த்தக திருவிழாவில் ஏராளமான வர்த்தக நிறுவனங்கள் தங்களுடைய உற்பத்திகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். குறிப்பாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருந்த போதிலும் அதிகளவான மக்கள் வர்த்தக நிலையங்களை வந்து பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்ததை காண முடிந்ததாக இருந்தது. அதே நேரம் நாளைய தினமும் நாளை மறுதினமும் இந்த வர்த்தக திருவிழா 3 நாட்களாக யாழ்ப்பாணம் முற்றவெளி பகுதியில் இடம்பெற இருக்கின்றது. இலங்கையின் புகழ்பெற்ற தேசிய கம்பெனிகள் தங்களுடைய படைப்புகளை உற்பத்திகளையும் காட்சிப்படுத்தக்கூடியதை இன்றைய நாள் முழுவதும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கம்பெனியிலிருந்து நீங்கள் பயணத்தை ஆரம்பிக்கின்றீர்கள். இந்த பயணத்திலே ஒரு தடவை பணத்தை செலுத்துங்கள். எங்கள் உலகம் முழுவதும் சென்று வரக்கூடிய அந்த வாய்ப்பை உங்களுக்கு வழங்குகிறது. இதற்கு தகவல்கள் விவரங்களுக்கு இப்பொழுது எங்களுடைய கண்காட்சி கூடங்கள் பகுதியிலே இருக்கிறது. டிஎஸ்ஐ பொறுத்தவரையும் உங்களுக்கு தெரியும் 3 பிராண்டுகளுக்காக இருக்கிறது. அபி பிராண்டை பொறுத்தவரையில் ஸ்போர்ட்ஸ் வேர், அதாவது விளையாட்டு தொடர்பான நேரங்களை நீங்கள் இதனோடு செலவிடக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக அபியை பொறுத்தவரையில் ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி இருபாலாருக்கும் ஏற்றவாறு அபி பிராண்ட் இருக்கிறது. அதே போல ஜூசப்கோ இருக்கிறது உங்களுக்காக. அதை பெண்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். டிஎஸ்ஐனுடைய அடுத்த ஒரு பிரிவாக இருக்கிறது, இல்லைங்கள் அடுத்த ஒரு பிராண்டாக இருக்கிறது ஜூசப்கோ. அதோடு பீட் உங்களுக்கு தெரியும். எங்களுடைய பாதணிகளை பொறுத்தவரையில் பீட் பாதணிகளை வந்து சிறுவர்கள் இருந்து முதியவர்கள் இருந்து எல்லோருமே பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. எனவே யாழ்ப்பாணத்தினுடைய சர்வதேச வர்த்தக சந்தையில் உங்களை நாங்கள் அன்போடு சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். டிஎஸ்ஐ காட்சியறை அமைக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் முற்றவெளி மைதானத்தில் டிஎஸ்ஐ காட்சியறை அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, வெகுமதிகள் அதுபோன்று 70 காட்சி கூட காட்சி அடக்கி சென்று அதனுடைய ஹீரோ மோட்டார்ஸ் காட்சி அறைக்குள் JAC T9 அதே நேரம் நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய தினங்களில் இன்னும் அதிகளவான மக்களுடைய வருகை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வார இறுதி நாட்கள் ஆகையால் மக்கள் அதிகமாக வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இந்த வர்த்தக திருவிழாவானது மிகவும் சிறப்பான முறையில் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் உற்பத்திகள் மற்றும் சர்வதேச தேசிய உற்பத்திகளும் இங்கு காட்சிப்படுத்தக்கூடியதாக இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது.